ஹாய் கைஸ், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ மேரா ஃபிக்ஷன் சீரிஸோடைய எபிசோட் 3 அண்ட் எபிசோட் 4. போன எபிசோட் வேற ஒன்று முடிஞ்சிருக்கோம். யார் தான் கொலகான்னு பார்த்துட்டு இருந்தப்ப நம்மளோட புதுசாக இருக்கால, அவன் வந்து என்னோட குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு ட்விஷ் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் சீரிஸில் என்ன போகுது, அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஹீரோட புதுசாக இருக்கால, அவன் வந்து என்னோட குழந்தைக்கு அப்பாவா, இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறா, இது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோ போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷெட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 3 என்டர் நம்பர் 2. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜானா அமைக்கிறாங்க. அது நம்ம மீன் மேயர் இருக்கல, அவன் ஃப்ரெண்டு லோரோட ஹஸ்பண்டு, அவரும் அவன் தம்பி வில்லியும் சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனோட சொந்தக்காரன் தான் இந்த இறந்த பொண்ணோடப்பா. நேற்று மனுஷன் காணாம போயிட்டாரு, சரி எங்கே போயிட்டான்னு சொல்லி காட்டுக்குள்ள போயிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாள். சேம் அதே யார் இருக்குது அந்த ஆற்று பாறையில் அந்த அப்பா போட்டு இருப்பாரு. யோ கென்னி, உனக்கு என்ன ஆச்சு, நைட்டு வந்து உணவு தேடிட்டு இருக்கோம், எதுக்கு இங்கே வந்து கேட்டால், இல்லை நான் சாதிச்சிட்டேன், என் பொண்ணு குழப்பம்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது கொலை பண்ணியா, யார் என்னையா பண்ணேன்னு கேட்டால், அதான் என் மருமக டைலன்னு, அவன் வந்து என் பொண்ணை கொன்னான், நான் ஷூட் பண்ணு சொல்கிறப்ப இது போய் ஜானுக்கு பிடிக்க சமாச்சாரமாக இருக்குது. யோ என்ன பண்ண சொல்லுங்க, வா வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த வேலை வந்து கூட்டி போயிருக்காங்க. கட் பண்ண அப்படியே நம்ம மேலே வைப்பாங்க. அவள் காலையில் அவன் பேரன் கூட உட்காந்து விளாண்டுட்டு இருப்பா. லைட்டாக அந்த பையனுக்கு கண் சொல்கிற ப்ராப்ளம் வச்சுல, அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து இருக்கிறப்ப இதில் அந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் மீன் ஹாப்பியாகவே இருக்குது. சரி அவளை அங்கேருந்து கோல்டன் இருக்கால, ரெண்டு பேரும் சேர்ந்து மார்ச்சரி போவாங்க. பார்த்தா செத்து போன யாரேன் இந்த மாதிரி வந்திருக்கா, யார் ரேப் பண்ணிக்காங்கன்னு சொல்லி அந்த போஸ்ட் பண்ணது போவாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, மேடம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம், யாருமே இந்த பொண்ணு ரேப் பண்ண தெரில, ஆனால் நேக்கடா இந்த பொண்ணோட பாடி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணோட வரல பார்த்தீங்களா, இந்த வேலை துண்டா போயிருக்கு, யாரை ஒருத்தர் துப்பாக்கி சுடுமா தெரியுது, அழுத வரல் துண்டா போயிருக்கு, மற்றபடி இதில் எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரில, இந்த வரல மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு பாட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு இவங்களுக்குமே சந்தேகம் இருந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு செத்து கிடந்தால அது இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பாட்டு நடந்துட்டு இருந்துச்சு. யாரோ துப்பாக்கி ஷூட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த கன்சோட கேட்டிருக்கோம். ஆனால் நேற்று வரைக்கும் விசாரிச்ச வரைக்குமே யாருமே கன்சோட கேட்கவே இல்லை. அப்படி என்ன அர்த்தம், அந்த பொண்ணு இறந்த பொண்ணு வேற இடத்துல, செத்து போன அந்த பொண்ணோட பணத்தை கறந்து ஆற்றுல போட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணோட வரல மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பொண்ணு எங்கே இறந்து போயிருப்பாலோ அங்கே அந்த வரல் இருக்கும். இது தேடி பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ காலில் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் கரெக்டாக மீங்க ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை கேட்ட உடனே இவனை ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே அந்த பொண்ணோட அப்பா இருப்பார். இவர் தான் நேற்று டயலில் ஷூட் பண்ணார்ல, அதுக்காக விசாரணை கூப்பிட்டுருப்பாங்க. யோ கென்னி, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அவனை கொலை பண்ண பார்த்தீங்க கேட்டால், ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என் பொண்ணை அவன் தான் கொன்னான், அவனை கொண்டேன்னு சொல்கிறப்ப என்னது கொண்டியா, யோ இன்னும் சாகலையா, நேற்று ஷூட் பண்ணிட்டு காட்டில் அப்படி போட்டு போயிட்டேன், அவள் இப்படியே தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டான், இப்போ சேஃபாக தான் இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த அப்பா செம்ம கடுப்பாயிருது. என்னது இன்னும் சாகவே இல்லையா, என் கையால் சாகுன்னு சொல்லிட்டு மனுஷன் இன்னும் கோவத்தில் இருப்பார். நான் மீனெல்லாம் பேச கண்டுக்காமல் அவ்வளோ வீட்டுக்கு போயிட்டுருப்பா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் பேராக இருப்பானா, ஜாலியாக அவன் பேரனுங்க நகலாக விட்டுட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவன் பேரை நம்ம மீனை பார்த்து, பாட்டி கொல்லுப்பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, நான் எப்போவுமே எங்கள் அம்மா கிட்ட வளரணுமாமே, நான் எங்கள் அம்மா பார்க்க போகணுமான்னு கேட்டால் இது பார்த்து குழந்தை வருது, பேரனை விட்டுட்டு எங்கள் அம்மா போட்டு கிளிங்க கழிச்சிட்டு இருப்பா. கிளவி உனக்கு என்ன ஆச்சு, என் பேரை என்கிட்ட பிடிக்க வேலையா, எதுக்கு அம்மாட்ட அனுப்ப பார்க்குறேன்னு கேட்டால், இங்கே பாரு அவங்க அம்மாவால் அந்த பையனை பார்த்துக்க முடியும், அவன் அங்கேருந்து போட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு குழந்தை வருது. கிளவி இந்த வயசான காலத்தில் அவனை பார்த்துக்கிறல்ல, அவனு என் பையனை பார்த்துக்க தெரியாதா, என் பேர் நல்லா பார்த்துக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு பார்த்துக்க மாட்டேன். அது ரெண்டாவது விஷயம், பசங்க எப்போவுமே அவங்க அம்மாட்ட வளரணும், நீ என்கிட்ட வளர்ந்த, உன் பொண்ணு உங்ககிட்ட வளர்ந்தா, இப்போ அதே மாதிரி தான் உன் பேரை உன் மருமட்ட வளரணும், அதான் கரெக்டுன்னு சொல்கிறப்ப நம்மளால் ஏற்றுக்க முடியல, தான் பேரை எப்பவுமே தான் கூட தான் இருக்கணும், தான் பையனுக்கு அந்த மாதிரி ஆக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்தளவுக்கு கோவத்தில் இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு அவள் ஃப்ரெண்டு லோரி அங்கே வருவா. நான் மீனை பார்த்து, மேயர் கொஞ்சம் தனியாக வரியா, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ தனியாக போவா. ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு லைட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி செத்து போன அந்த இறங்குற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவனை அவங்க அம்மாவோட சேர்ந்து என் வீட்டுக்கு வந்தா, செத்து போன அந்த இறன்னு அவளோட பையன் இருக்கால, அந்த பையனோட அப்பா டயலன் கிடையாது, வேற ஒருத்தன் அப்பான்னு சொன்னால் அதுக்கிட்ட எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதை சொல்கிறது எங்கள் வந்து சொல்கிறப்ப என்னது உங்கள்கிட்ட சொன்னாலா, நான் தான் விசாரிச்சல, என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு உங்கள்கிட்ட சொன்னான்னு கேட்டால் அது நானும் அவளை கேட்டேன். அப்போ ஒரு பெரிய கொண்டு தூக்கி போட்டா. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னா உன் புதுசு ஃப்ராங்க் தான். ஃப்ராங்கை நிறைய வாட்டி அவள் என் கூட பார்த்துருக்கா, என்னோட குழந்தைக்கு அந்த பொருட்களையும் கொடுத்துருக்கான், டைப்பர்லேருந்து நான் ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்கான். இது வருஷம் இந்த பொண்ணுக்கு உன் புதுசும் சந்தேகமாக இருக்குது, என்னோட குழந்தைக்கு அப்பா உன் புதுசு நினச்சிட்டு இருக்கா, இது உங்கள்கிட்ட சொல்ல பயந்துருத்தாவே என்கிட்ட சொன்னான். அந்த குழந்தைக்கு அப்பா ஃப்ராங்க்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அழுக வச்சிருமா இருக்குது. என்னது என் புருஷனா, நேற்று கூட என் புதுசு கூட யாரை பற்றி கேட்டோமே, பட் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த மனுஷன் எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அவன் புதுசனை பார்க்க போவேன். பார்த்தா அந்த புருஷன் அடுத்த ஒரு கல்யாணம் பண்ண போகிறாள், அந்த ஒய்ஃபோட ஹாப்பி வந்துட்டு இருப்பான். நான் மீன் உள்ள போய் ஃப்ராங்க் உடனே தனியாக பேசணும், கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வந்து சொல்கிறப்ப, ஹே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, சீக்கிரம் வந்து சொல்கிறப்ப அவனு பயந்துட்டு வெளியே வருவான்.
நான் நேற்றே உங்கள்கிட்ட கேட்டேன், செத்து போன ஏரனுக்கும் உனக்கு தான் பழக்கம் இருக்கா? ஏன்னா உங்கள்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டு அதில் லிங்க் தான் இருக்கான்னு கேட்டேன். அன்னை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு பொண்ணு அந்த யாரோட குழந்தை இருக்குல்ல, அதுக்கு அப்பா நீ தான் சொல்லிட்டு இருக்கா. உண்மையானு கேட்டால் இதுக்கிட்ட அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது யாரோட குழந்தைங்க நான் அப்பாவா? நாளாக கிடையாதுன்னு சொல்கிறப்ப அப்புறம் அந்த பொண்ணு பொருள் வாங்கி கொடுத்தேன், டைப்பராக வாங்கி கொடுத்தது கேள்விப்பட்டுன்னு சொல்கிறப்ப ஆமாம் அந்த பொண்ணு பார்க்க பாவமாக இருந்தா, சிங்கிள் மதம் கொலை காலத்துட்டு இருந்தா, எனக்கு போய் பாவமாக இருந்துச்சு, அதான் காசை கொடுத்துன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஃப்ராங்க், நாளைக்கு ஒரு பெரிய கேஸாக மாறும். உன்னையுமே இந்த கேஸ்குள்ள எடுத்து இரநூறு லிங்க் பண்ணுவாங்க. இரநூறு குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ செக் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ ஒன்று சொல்லிடு, இரனுக்கு உனக்கு பழக்கம் இருக்கான்னு கேட்டால் இங்கே பாரு அவைய ஸ்டூடெண்ட்டு பாவமாத்து காசு கொடுத்தேன், பொருள் வாங்கி கொடுத்தேன், மற்றபடி எனக்கு அவளுக்கு அந்த லீக் கிடையாது. அந்த குழந்தைங்க நான் அப்பாலன்னு சொல்கிறப்ப சரி எதுக்கு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா, ஒரு டிஎன்ஏ சம்பளம் தந்துட்டு போன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து ரூம் போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம மீனோட பொண்ணும் அவருங்கள மனைவி இருக்கால, 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் இந்த பக்கம் டைலாக் வைப்பாங்க. முதுகில் குண்டடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருப்பான். டாக்டர் டைலாக் அப்பா அம்மா பார்த்து இங்கே பாருங்க மேடம், நல்ல வேலையா இப்போ சாப்பிட்டதும் கிடையாது, சின்னதாக முதுகில் ஒரு புல்லட் மட்டும் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துடலாம், பயப்படாதீங்க சொல்கிறப்ப அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு உயிர் அந்த மாதிரி இருக்குது. தெரியல மீன் அப்பா அம்மா பார்த்து சார் இப்போதைக்கு இந்த ஒரு ஃப்ளோர் ரூம் போயிட்டுருக்கு, அந்த இறன் இருக்கால இறனோட குழந்தைக்கு டயல் அப்பா கிடையாதான், இதுக்காக அவனை செக் பண்ணி பார்த்தாகணும், அவன் டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கலாமா கேட்டால் சாரி மேடம் அவனே இப்போ தான் ரொம்ப சீரியஸ் ஆகி படுத்த பிடிக்க பெட்டில் இருக்கான், இந்த மாதிரி சமயத்தில் வேணாம் மேடம் ஒரு தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கா. இப்போ ஸ்டேஷனுக்கு ஃப்ராங்க் வந்திருப்பாரு. அவராகவே முன் வந்து டிஎன்ஏ சாம்பிள் கொடுத்துட்ருப்பாரு. இவ்வளோ எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறப்ப நம்ம சீனியர் இருக்கார்ல அவருங்க வருவார். ஹே மேர் இப்போ வந்துட்டு போனதும் எக்ஸஸ்பெண்ட் ஃப்ராங்க் தானே, அவருக்கு இங்கே வந்தார், அவருக்கு இந்த கேஸ் சமந்திருக்கான்னு கேட்டால் ஆமாம் சார் இறந்து போன இந்த இறனுக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் பழக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, இது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கா டிஎன்ஏ வச்சோம், அதுக்காக கூப்பிட்டுன்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த இறங்குற பொண்ணு இறந்து போயிட்டால அந்த பொண்ணோட காலேஜ் டேபிள் இருக்குது, அதை எடுத்து இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப இவளுக்கு அந்த பேப்பர் எடுத்து பார்ப்பா. பார்த்தா அந்த பொண்ணு ரெகுலராகவே அவங்க அப்பா டைலன் தென் அதுப்போ ஃப்ரெண்டு இருக்கால இவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் பார்த்தா கடைசியாக ஒரு நம்பர் ஃபோன் பண்ணியிருக்கா. கரெக்டாக அந்த நம்பருக்கு தான் கடைசி ஃபோன் போயிருக்கு. அந்த நம்பர் யாருன்னு பார்த்தா இந்த ஊருக்கு ஒரு ஃபாதரு. 2வது எபிசோடில் கூட அந்த இரநோட ஃபியூனுக்கு ஒரு ஃபாதர் இருந்திருப்பார்ல, ரொம்ப உருக்கமாக எனக்கு ப்ரேயர்லாம் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபாதர் நம்பர் தான். மேபி இருக்கிறது லிங்க் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபாதர் பார்க்க போவாங்க. ஃபாதர் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க கேட்டால் அதுவா இந்த சர்ச்சில் ஒரு கமிட்டி மாதிரி இருக்குது, இந்த சர்ச்சில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல, அப்படி தான் பிரச்சனை இருந்தால் ஃபாதர் ஃபோன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான். அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ வாழ்க்கையில் சோகம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் முடிஞ்சளவு பேசி பார்ப்போம், இதுக்காக ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறப்ப அப்படியே சார் ஆனால் அதுக்கும் டைமிங்லாம் இருக்குல்ல, இந்த பொண்ணு நிறைய ஃபோன் பண்ணியிருக்கா, அப்போல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க கேட்டால் ஆமாம் சார் யாருக்கு எப்போ பிரச்சனை இருந்ததில்ல, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைமும் கால் அட்டன் பண்ணுவோம், அதே மாதிரி இன்றைக்கி யாருன்னு ஃபோன் பண்ணால் நான் அட்டன் பண்ணி பேசினப்ப அது ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அவன் பையன் ஆப்ரேஷன் காசு தேவைன்னு சொல்லிட்டு இருந்தா, நானும் முடிஞ்சளவுக்கு பேசி யாரும் சொல்லிட்டு இருந்தேன், அதான் நான் கடைசியாக பேசினது, அப்போ நான் அவளை பார்க்கவே சொல்கிறப்ப இது பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஃபாதர் எதுக்கும் உங்கள் ஃபோனை தாங்க நாங்கள் அவளோட செக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தா அந்த ஃபாதருமே ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, திருன்னு பயப்பட ஃப்ராட் பண்ண மாதிரி தெரியுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வந்துடுவா. பார்த்தா அவளை தேடி ரிச்சில் அங்கே வந்திருப்பாரு. இவங்களோட இடத்துக்குள்ள ஒரு பழக்கம் போயிட்டுருக்கல, ஹே மேர் நைட் என்ன ஃப்ரீயாக வெளியே போடாமல் கேட்குறப்ப இவ்வளோ ஆசையாக இருக்குது. சரி ரிச்சர் கூட சேர்ந்து ஒரு பாருக்கு போவா. 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அவள் பாஸ்டில் இருந்துச்சுல அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருந்தா அந்த பேர் டிப்ரெஷனில் இறந்து போயிட்டான், இது இப்போ எனக்கு ஒரு மர்மம் இருக்கா, எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அவள் ட்ரக் அடிக்கிட்டு எப்படியாவது அவகிட்ட இருந்து என் பேரனை காப்பாற்றணும், அவனை என் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பா. இவனை அதை கேட்டுட்டு நைட்டோட போயிட்டுருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இவ்வளோ உடனே வேகமாக காலையில் கூப்பிட்டு அந்த ஊரில் பார்த்தா ஒரு பார்க் ஏரியா இருக்கும், அந்த பார்க்கு போவாங்க. பார்த்தா அந்த பார்க்கில் ஒரு வரல் அடிச்சிருக்கும். இதை பார்வை கொடுக்குறப்ப இவனுக்கு வாங்கி பார்ப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா செத்து போன இறனோடது. அப்போ அவங்க தியரி கன்ஃபார்ம் தான், இந்த இடத்துல வச்சு தான் இறன கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் பணத்தை கொண்டு போய் ஒரு ஆற்றுல போட்டிருக்காங்க, இங்கே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். மோப்பனாயில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறப்ப மோப்பனாயெல்லாம் வந்துட்டு இருக்கு. காலையில் ஆரம்பிச்சது நைட்டு சர்ச்சிங் போயிட்டே இருக்கு. பார்த்தா அந்த வரல தவிர வரது கிடச்ச மாதிரி தெரில. பட் நான் மீன் மட்டும் பார்த்தா சைடில் வீடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் பார்த்துருக்கா. காலையில் வந்து மேயர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம், மோப்பனாய்க்கு எதுவும் கிடச்ச மாதிரி தெரில. இந்த மிஸ்டர் ஃபெயில்னு சொல்கிறப்ப இல்லை ஃபெயில் ஆகலை, இந்த இடத்த பாரு கீழே சில மரத்துக்குள்ளாக இருக்குது, அதுக்கு மேலே புல்லட் பட்ட மாதிரி இருக்குது, நல்லா தெரியுதா கேட்குறப்ப அவனு பார்ப்பான். பார்த்தா புல்லட் ஒசர் பண்ண இப்படி இருக்கும், அந்த மாதிரி பதிஞ்சிருக்கு. அது சைட்லேயே பார்த்தா ஒரு மரம் இருக்கும், அந்த ஆங்கிளை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அந்த மரத்தில் தான் புல்லட் இருக்குது, யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக ரூஃப் மேலே வரசி மாட்டில் சொல்லி இருக்குது. இதை பார்த்து காலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேடம் நீங்கள் வேறு லெவலு சூப்பர் எடிட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பாராட்டிட்டு இருப்பான். இவ்வளோ அந்த புல்லட் சாம்பிள் எடுத்து அதை பார்த்து அரைச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே அடுத்த டைலாக் வைப்பாங்க. பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிஞ்சிருக்கும்.
இருக்கும். இப்போதைக்கு ஆள் கொஞ்சம் குணமாயிட்டு இருப்பான். அப்போ டைலனோட அப்பா அம்மா அவனை பார்த்து, டே டைலன், இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பாவா? இது உனக்கு எனக்கு பிறந்த குழந்தைய கேட்டா, ஆமாப்பா அது எனக்கு குழந்தை தான். என்ன பிரச்சனை கேட்டா, இல்லைடா இந்த ஊர் ஃபுல்லாக ரூமர் போயிட்டுருக்கு, இந்த குழந்தைக்கு அப்பா நீ கிடையாதான், வேற ஒருத்தரான். இதுக்கு டிஎன்ஏ கேட்டுக்குன்னு சொல்கிறப்ப, அப்பா என்ன மூடதனமாக இருக்குது, இது ஏன் குழந்தான் சொல்கிறப்ப அதை கேட்குறாங்கடா. டிஎன்ஏ மட்டும் கொடுன்னு சொல்கிறப்ப இவன் டிஎன்ஏ கொடுக்குதா இருக்கான். கட் பண்ண அப்படியே இந்த ஊரில் திருவிழா மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்து இறந்து போன இறனுக்காக ஃபியூனல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த திருவிழாவில் இருக்கிறப்ப கரெக்டாக கால் நாங்கள் வருவான். மேடம் இப்போ விஷயம் தெரிய வந்துச்சு, நம்ம நேற்று பேர் ஃபாதரை பார்த்தோம்ல, அந்த ஃபாதரை பற்றி ரிசர்ச் பார்த்தேன். அவர் இதுக்கு முன்னாடியே வேறு ஏதோ சர்ச்சில் இருந்திருக்காரு. அங்கேருந்து ஒரு பொண்ணு தப்பாக இருந்திருக்காரு போல். அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தனால அவர் அங்கேருந்து நீங்க மாட்டாரு. இப்போதைக்கு பார்த்தா இறனுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம திரும்ப ஒரு பார்க்க போகணும்னு சொல்கிறப்ப, ஓ அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, சரி அவனை பார்க்க போகணும்னு சொல்லி அந்த சர்ச் ஃபாதரை பார்க்க போவாங்க. பார்த்தா அந்த வீடு பூட்டிக்கிற மாதிரி இருக்குது. இவங்களும் இந்த ஃபாதர் வருவார் வெயிட் பண்ணி பார்த்தா கடைசிக்கு அந்த மாதிரி தெரில. சரி அவனை அப்புறம் பார்த்துக்கலாம், வா இங்கேருந்து போவோன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்து அந்த ஃபாதர் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். 2 பேரும் அங்கேருந்து போகிறத ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த பைபிளில் எதிர்த்து மறைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். கட் பண்ண நம்ம மீன் வீட்டுக்கு போய் நல்லா கொடுத்து நான் பாப்பா. அப்போதைக்கு கரெக்டாக பெட்டி காலர்லேருந்து ஃபோன் வருது. சீரிஸோட ஆரம்பத்தில் ஒரு பாட்டியோட ஃபோன் பண்ணியிருக்கும்ல, சேம் அதே பாட்டி தான். இதை பார்த்து ஹீரோக்கு கோவம் வருது. இந்த கிளைக்கிற வழி தெரில, நான் உயிர் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க கிளவி பார்க்க போவா. ஆக்சுவலாக இந்த பாட்டி தாத்தா இருக்காங்களே, இவங்க யாருன்னா லோரோட அப்பா அம்மா. அதே ஃப்ரெண்டு இருக்கால அவனோட அப்பா அம்மா. அதனால தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கடுப்பேற்றினா கூட ஒரு வேண்டாம் இருப்பாங்க போவா. ஹே கிளவி இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இங்கே வந்து பாரு, என் வீட்டு என்ன முடிக்க பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ எட்டி பாப்பா. பார்த்த பக்கத்து வீட்டில் ஒரு செவரு மாதிரி இருக்குது, அதில் எவனோ ஒருத்தன் கேவலமாக கிரிக்கி வச்சிருக்கான். இதை பார்த்து அந்த பாட்டி கோந்து வருது. பாரு எவனது கிரிக்கி வச்சிருக்கான், இதுக்காகவே கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன், நீ கேமரா பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ போட்டு பாப்பா. பார்த்த பக்கத்து வீட்டில் சில பசங்க இருப்பாங்க, அவங்க விருப்பத்துங்க இருக்காங்க இன்னும் அஞ்சுட்டு இருப்பாங்க. ஏ கிளவி இல்லை சாதாரண விஷயம் இல்லை பேசுறதுக்கான்னு சொல்லி நம்ம மீன்பட்டு கிளம்பிட்டு இருப்பா. பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் மருமலை பார்ப்பா. இவளுக்கு அவன் முழுக்க கேஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் மருமலை பார்த்து, இங்கே பாரு என் பேரை நான் உங்கள்கிட்ட தரமாட்டேன், என் பேரை என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறப்ப என்னது உங்கள்கிட்ட இருக்கணுமா, இங்கே பாரு அவன் என் பையன், என் பையனை காலஃபுல் நான் தான் வச்சுக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ரீஆப்லாம் முடிஞ்சா என் பையன் நானும் எடுத்துக்குவேன், திரும்ப அவனை பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீனு கோந்து வருது. எப்படியோ பேரை தன்னோட போக்கூடாங்கிறதுக்காக அவர் ரொம்ப கோவத்தில் இருப்பா. ஸ்டேஷனுக்கு போனவ அதை பற்றி நினச்சிட்டு இருப்பா. சடனாக மீனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அங்கேருந்து எவிடன்ஸ் ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளே போவா. பார்த்தா அங்கே ஆல்ரெடி சில ட்ரக்ஸாக சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ட்ரக்ஸ் பாக்கெட் ஆட்டே போட்டுருவா. சரி நான் போட்டு ரூமில் உட்காந்துருக்கிறப்ப கால் அங்கே வருவான். 2 பேர் உட்காந்து அந்த கேஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இனிமேல் நிறைய சாவுக்கு 2 பேர் காரணமாக இருக்கலாம். ஒன்று அந்த பொண்ணோட அப்பா கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இந்த பொண்ணுக்கு இது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அவரே கோவப்பட்டு கூட அவர் பொண்ணை கொண்டிருக்கலாம். 2வது டைலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேனு, அவளுக்கு இரண்டு டைலனோட பொழுது பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவள் கொண்டிருக்கலாம். இதை பாசிபிள்னு சொல்லி இந்த கேஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேர் அங்கேருந்து ஒரு பார் போவாங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் காலன் இருக்கால, அவன் லைஃப் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக காலனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். ஆனால் அவன் பொண்ணு நுடுக்கு போயிருப்பா. அதை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப இது பற்றி ஹீனி சோகமாக இருக்குது. 2 பேரில் குடிச்சு முடிச்சுட்டு அவங்க வீடு போய் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் சர்ச் ஃபாதர் வைப்பாங்க. பார்த்தவன் கார் எடுத்துகிட்டு ஒரு பிரிட்ஜுக்கு போவான். அவன் கார் டிக்கெட் திறந்தா உள்ளே பார்த்தா சைக்கிள் இருக்குது. எக்ஸாக்டாக இந்த சைக்கிள் தான் என்னோட சைக்கிள். அவள் கூட கடைசியாக பார்ட்டிக்கு போகிறப்ப இந்த சைக்கிள் தான் போயிருப்பா. பார்த்தா அந்த சைக்கிள் இப்போதைக்கு அந்த ஃபாதர் இருக்குது. யாருக்கு தெரியாமல் நைட்டாக வந்து அந்த சைக்கிள் பிரிட்ஜில் கீழே போட்டுருவான். சாத்தோட ஆத்தா அந்த சைக்கிள் அடிச்சு போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த பைப்பில் யாருன்னு கொண்டிருக்கா, இது நமக்கு தெரியாமல் இருக்குது. கட் பண்ண இடத்துல கலாயிரும். பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் வீட்டில் இருப்பா. நான் மீனை பார்க்குறதுக்கு அவர் சீஃப் வந்துருப்பாரு. ஹே மேர் இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஓ மருமக கேரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மெரியாவில் இருந்தால நாங்கள் வீடு செக் பண்ணி பார்த்தா வீட்டில் ட்ரக்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. உனக்கு அது தெரியுமான்னு கேட்டால் இவ தெரியாமல் இருந்துட்டு இருப்பா. ஆக்சுவலி இதெல்லாமே மீனோட பிளான் தான். இவளுக்கு எப்படியாவது பேர வேணும். தன் மருமலை ஜெயில் எடுக்கணுங்கிறதுக்காக நேற்று போலீஸ் நாட்டை போட்டுருப்பால, அந்த பாக்கெட்டை அவன் மறுமொழிட்டு வச்சுருப்பா. கரெக்டாக போலீஸுமே அந்த பாக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் சீஃப் நம்ம மீனை பார்த்து, ஹே மேயர் நாங்கள் இங்கே ஒரு ட்ரக்ஸ் எடுத்தோம்ல, அந்த ட்ரக்ஸு நம்ம விடுதல் ரூமில் வந்தது. நேற்று கரெக்டாக காணாமல் போயிருக்கு. காணா போன ட்ரக்ஸு இப்போ அந்த பொண்ணுட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஏதோ மறுபடியும் மாட்டி வரதுக்காக ட்ரக்ஸ் வச்சுருக்க கரெக்டானு கேட்டால் இவ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பா. இதை பார்த்து சீஃபு கோவந்து வருது. ஹே மேயர் என்ன முடிச்சிருக்க, ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் மாதிரி கெட்ட பேர் இருக்குது, இப்போ எதிர் பண்ணிச்சிருக்க. சரி உன் பேட்சை கொடு, நீ உன் பதவி மிஸ்யூஸ் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் ஒரு நீ சஸ்பெண்டு, உன் பேட்ஜை கணி கொடுன்னு சொல்லிட்டு 2 தாங்கி வச்சுக்குவாரு. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடும். தன் மரும மலகிற கோவத்தில்
அவளை மாட்டிவிடும் பார்த்தா, ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம எனக்கு வேலை போயிடுச்சு. சீஃப் அந்த பேட்ச் வாங்கிட்டு அங்கேருந்து காரில் போவார். இதோட இந்த எபிசோட் 3 முடியுது. எபிசோடு 4 போவா செசஃபேஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனால மேற ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் சஸ்பெண்டில் இருக்கால, அதனால வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்கா. வீட்டில் இருக்க இவளுக்கு போர் அடிச்சிட்டு இருக்கு. சரி அங்கேருந்து இவள் ஃப்ரெண்டு லோரி இருக்கால, 2 பேரும் ஒரு பார்க்கு போய் மனசுல பேசிட்டு இருக்காங்க. அவள் ஃப்ரெண்டு நம்ம மீனை பார்த்து, ஹே மேர் உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஓ மரும மலக்கிற கோவத்தில் என்ன சரியா தெரியாமல் இப்போ வேலை இல்லாமல் வந்துட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் என்னென்னு தெரியலடி. என் பையன் இறந்ததுலேருந்து என் மனசை விட மாட்டேங்குது. எந்த விஷயத்தில் ஒழுங்காக இருக்க முடியல. பர்சனல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு பாஸ்ட்டில் நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சது தான். நீ அதை பற்றி வச்சுட்டு இருக்காத. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கடைசியில் யாருமே கூட இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஹீலாட கஷ்டமாக இருக்கும். லோரியை பார்த்து நீ நொடுறு பேரும் கேட்பா. இதை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஹே மேர் என்ன பேசுகிற? நான் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன் கூட இருப்பேன்னு சொல்லி 2 பேரும் தோல் சாஞ்சு படுத்து வாங்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் கோல் வைப்பாங்க. பார்த்தா கோல் இன்ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். வந்து பார்த்தா மேருக்கு பதிலாக ஒரு வயசான பெருசு இருப்பார். இதை பார்த்தா ஒன்றுமே புரியாமல் இருக்கு. அவன் சீஃபை பார்த்து, சீஃப் யார் இந்த பெருசு? மேயர் நீ வரலன்னு கேட்டால் அவள் இதுக்கப்புறம் வரமாட்டா. அவள் பர்சனல் லைஃப்பில் சில ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் முடிஞ்சால் வருவா. இதுக்கப்புறம் இதுதான் புது பார்ட்னர். நீ கூட அந்த கேஸை பார்க்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் அந்த வயசானால இவனுக்கு பிடிக்காம இருக்குது. அப்போ தான் சீஃப் அந்த கோயிலை பார்த்து, டேய் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்ல, அதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஏரானுக்கு ஒரு குட்டி பிறந்தால அந்த குட்டி பொண்ணடாப்பா டைலான் கிடையாது. அதுபோல் மேலோட ஹஸ்பண்ட் ஃப்ராங்க் இருந்தால அவர் டெஸ்ட் கொடுத்தாரு. அவரோட டிஎன்ஏமே அந்த பையனோட மேட்ச் ஆகலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேரும் அந்த பையன் அப்பா கிடையாது. அவர் வேற ஒருத்தருக்கு பிறந்த பையன் சொல்கிறப்ப இது பார்த்து காலனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னது வேற ஒருத்தருக்கு பிறந்த பையனா? அது யாராக இருக்குன்னு காலனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. கட் பண்ண இந்த பக்கம் டைலான் வைப்பாங்க. பார்த்து டைலான் அப்பா அம்மா அவன் பையனை கொஞ்சிட்டு இருப்பாங்களா. ஆனால் அதை பார்த்து டைலான் கோந்து வருது. ஏன்னா இப்போதைக்கு இந்த பையன் ஒன்று பார்த்த பையன் கிடையாதுல்ல. ஆனால் அவங்க அம்மா பார்த்து, அம்மா நானும் சமாடுப்பில் இருக்கேன், இவன் தான் என் பையன் கிடையாதுல்ல, அப்புறம் தூக்கி சொல்லிட்டு இருக்கீங்க, இவனை தூக்கி தூர போடுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா குரமாக இருக்கும். என்னதான் இந்த பையன் தான் பேரலாம் கூட இவர் சின்ன பையன், இவனை நம்ம தான் பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா அந்த பையனை வந்து கூட்டி போயிடுவாங்க. கட் பண்ண இந்த பக்கம் டான் வேலி காமிப்பாங்க. அது ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போனால, அந்த பொண்ணோட அம்மா பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேத்தி இருப்பா. அந்த பேத்திக்கு சாப்பாடு விட்டுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு அண்ணன் நம்பர் ஃபோன் வந்துட்டு இருக்கு. சரி அட்டன் பண்ணா இவனத்தை பேசிட்டு இருக்கான். ஹே உனக்கு உன் பொண்ணு கேட்டி பிள்ளை வேணுமா? அதுக்கு அவள் காசு எடுப்புன்னு சொல்கிறப்ப இது பற்றி இவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. எனது என் பொண்ணு உயிரோட இருக்காளா? அவள் காணாப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையாகவே நீ தான் என் பொண்ணை கிடச்சிருந்தா 1 வருஷம் முன்னாடியே ஃபோன் பண்ணிக்கலாமே, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டால் அதுவும் பேச மாட்டேன். இங்கே பாரு உன் பொண்ணு உயிரோட வேணும், காசு எனக்கு வேணும், இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆயிரும். இதை பார்த்து டான் பெய்லிக்கு உண்மையாக போயின்னு தெரியாமல் இருக்குது. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு வந்திருப்பா. அவள் அம்மா பொண்ணை கூப்பிட்டு உண்மை சொல்லிடுவா. இந்த மாதிரி நான் போலீஸில் பார்த்துருந்தால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு வருஷம் திரும்ப வேலைக்கு போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அம்மா கஷ்டமாக இருக்குது. என்னது வேலை தூக்கிட்டாங்களா? நீ தான் சின்சியராக அவ்வளோ போய் கேட்டால் ஆமாம் ஆனால் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என் மருமக மேலே கோவம் இருந்துச்சுல, ஆனால் கேரி மேலே இருக்கிற கோவத்தில் எங்கிட்ட ட்ரக்ஸ் இருந்துச்சு, அந்த ட்ரக்ஸை அவன் மேலே போட்டு பழி வாங்க தான் பார்த்தேன். ஆனால் போலீஸ் அதை கண்டுபிடிச்சி எவனுக்கு கேஸ் திருப்பிட்டாங்க. இப்போ வேலைலாம் பூச்சின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அம்மா கோவம் வருது. ஹே மேர் இதை தாண்டி ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ உன் மருமகளை பழி வாங்குற பேரில் கேஸ் அவ்வளோ சாதமாக போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான், காலை ஃபுல்லாக பேனே பார்க்க முடியாது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்து சொல்கிறப்ப இதை பார்த்தவளுக்கு என்ன தெரில. சரி நம்ம அங்கேருந்து ஒரு சைக்கிளிஸ்ட்டை பார்க்க போவா. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரை பார்த்துருப்பா. அவங்க கூட விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கா. அந்த டாக்டர்கிட்ட சின்னதாக கவுன்சிலிங் போயிட்டுருக்கா. சரி அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிச்சர்ட் இருக்கார்ல, அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் சர்ச் ஃபாதர் வைப்பாங்க. போன இப்போ சொல்ல கூட நம்ம மேலே தேடி வந்தப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இல்லாமல் ஆக்டிங் கொடுத்துருப்பாள். இப்போ பார்த்தா கடைக்கு வந்திருப்பான். ஆனால் கரெக்டாக குழந்தை அவனை பார்த்துருவான். என்ன ஃபாதர் இப்போ வீட்டில் இருக்கிறது போலையே, எங்கே தான் போகிறீங்க கேட்டால் அதுவாப்பா சர்ச்சில் வேலை இருக்குது, அங்கே தான் இருந்தேன். சரி என்ன விஷயம் கேட்டால், இல்லை ஃபாதர் உங்கள் மேலே ஆர்டர் கேஸ் இருந்திருக்கு, நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்ச்சில் இருந்திருக்கீங்க, அந்த சர்ச்சில் ஒரு 14 வயசு பொண்ணுக்கிட்ட தப்பாக இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்களை அந்த சர்ச்சில் இருந்து இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தா அந்த இறங்குற பொண்ணு காணாமல் போயிருக்கா. காணாமல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. சொல்லுங்கள் நீங்கள் தான் பண்ணலாம் கேட்டால், தம்பி நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அதுப்போ சர்ச்சில் இருக்கிற விஷயங்கள் சர்ச்சையை பார்த்துக்கோம், நீங்கள் தலையில் விடான்னு சொல்லிட்டு ஃபாதர் கண்ணுக்காம கிளம்பிட்டு இருக்காரு. இதை பார்க்குற காலனுக்கு என்ன சரி தெரியாமல் இருக்குது. இன்கேஸ் மேயர் இருந்தால் இந்த கேஸ் ஈஸியாக போயிட்டுருக்கோம். மேயர் இல்லாமல் எல்லாத்தையும் தனியாக பார்க்குற மாதிரி இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த போது டான் பிள்ளை வைப்பாங்க. அவள் தான் கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாள். இப்போ அந்த கடையோட கலாப்பட்டுலேருந்து காசு ஆட்டி போட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவன் பொண்ணு கடத்தி சொல்லிட்டு இருக்காள், அவன் காசு கேட்டிருக்கான். ஸோ அதனால் கலாப்பட்டுலேருந்து காசு ஆட்டி போட்டு பெத்த பார்க்க போவா. இவளுமே மேயரோட ஃப்ரெண்டு தான். நம்ம சீரியஸாக ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். இவளோட ட்ரக் அடிக்ட் தம்பி இருப்பான். இப்போ டான் பிள்ளை அந்த பொண்ணை பார்த்து, ஹே உனக்கு தெரியுமா இன்னைக்கு காலை ஒருத்த ஃபோன் பண்ணா என் பொண்ணை அவன் தான் கடத்திருக்கேன்னு சொல்லியிருக்கான், என்கிட்ட காசு கேட்டிருக்கான்னு சொல்கிறப்ப என்னது காசு கேட்டிருக்கானா? உன் பொண்ணுக்கான 1 வருஷம் ஆச்சு, உண்மையாகவே உன் பொண்ணை கடத்தவே எதுக்கு 1 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணணும், எனக்கு நம்ம ஃப்ராட் தெரியுது, எதுக்கு மேயர் பார்த்து பேசுன்னு சொல்கிறப்ப
சொல்கிறப்ப என்னது மேயரா அவளுக்கு இப்போ வேலைலாமல் இருக்குது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இந்த விஷயம் பற்றிக்க தெரியாது. இப்போதைக்கு 2 பேர் என்ன செய்ய தெரியாமல் இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் டயலன் வைப்பாங்க. பார்த்தா டயலன் பெட்டில் படுத்து கிடப்பான். அவனுக்கு பக்கத்தில் தான் அந்த கை குழந்தை இருக்கும். பார்த்தா கூட யாருமே இல்லாமல் கத்திட்டே இருக்குமா. இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. முதுகில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறனால எந்திரிக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த பையனை தூக்குறான். என்னதான் தனக்கு பிறந்த பையன்லாம் கூட இவனும் ஒரு சின்ன பையன் தான். நம்ம தான் பார்த்துக்கணுன்னு தூக்கி வச்சு வந்துட்டு இருப்பானா. இதை பார்த்து டயலோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல நம்ம போய் திருந்துட்டான். இந்த பையனை வளர்ப்பான்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மேலே வைப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வேலை இல்லாமல் இருக்கா. ஆனால் இருந்தாலும் இவளுக்கு போர் அடிக்குது. அந்த என்னோட கேஸை பற்றி தொடர்ந்து பார்த்தே இருக்கா. பார்த்தா யாரனுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதை பார்க்க இவளுக்கு ஒரு பாஷனே வருது. பார்த்தா நம்ம மீனுக்கு பையன் இருந்திருப்பாள் கெவின். அவனும் லவ் பண்ண அந்த கேரிங்கிற பொண்ணு இருக்கால 2 பேரும் டக்கு அடிக்டாச்சு. நம்ம மீனை கதவை சாத்தி நம்மளோட பாஸ்டாட்டை போட்டிருப்பான். காசு எடுத்துட்டு டக்ஸ் எடுக்கலாம் பார்த்துருப்பான். இது பார்த்து ஹீனுக்கு வந்து வந்திருக்கும். டே கெவின் நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கடா பேகை கூடன்னு சொன்னால் அவன் பைத்திய பிடிச்சவன் போய் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் பாத்ரூம் போட்டு அடியும் அடிச்சு இங்கே பாரு எனக்கு காசு தேவை ட்ரக்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டு அங்கே கிளம்பியிருப்பான். அப்போ தான் பார்த்தா அவன் மறுமூலம் கூட வந்திருப்பா. இந்த மாதிரி பாஸ்டர் 2 பேர் டக்ஸ் அடிச்சனால தான் அவங்க பையன் இருந்து போயிட்டான். அதனால இவளுக்கு அவன் மறுமொழி பிடிக்காம இருந்திருக்கும். இப்போ அந்த லேப்டாப் பார்த்து கேட்குறப்ப யாரை காத்துற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா அவன் மறுமொழி வந்திருப்பா. கூட பேரன் கூட வந்திருப்பா. ஆமாம் என்னாச்சு எதுக்கு நராத்திரி வந்திருக்குன்னு கேட்டால் அதுவா பேரனுக்கு உங்க கூட இருக்கிறது ஆசையாக இருக்கான். அது போய் வீட்டில் இருக்கிற மீன் தொட்டி ஆமைகளாக இருக்குல்ல அவனுக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்குது. அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீங்களே வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல பேரனை கொடுத்துட்டாலே நம்மளே வச்சுக்கோன்னு சொல்லி பேரனை கொஞ்சிட்டு இருப்பா. அப்போ அந்த மறுமொழியில் மீனை பார்த்து அத்தை நானே வாழ்க்கையில் இப்போ திருநெல்வேலி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் திரும்ப நம்பர் ஆக்காதீங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அழுகுறமா இருக்குது. என்ன பண்ணேன்னு கேட்டால் நடிக்காதீங்க நீ தானே என் பேக்கில் ட்ரக்ஸை போட்டது போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்ப ஜெயிலுக்கு போன வச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை போலீஸ் அனுப்பிச்சிட்டாங்க ப்ளீஸ் என்னையே பையனை வாழ விடுங்க என்னது பழி வாங்காதீங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஈனிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சே நம்ம பேரனுக்காக மறுமொழி பழி வாங்க ட்ரை பண்ணுறோமே நம்ம ஏன் ஒரு பணம் நினச்சி அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண அப்படியே இங்கே ஒரு பொண்ணை வைப்பாங்க. இவர் புது கேரக்டர் இந்த பொண்ணோட பேர் மெஸ்ஸி. இவ ஆக்சுவலி ப்ராஸ்டியூட். இப்போதைக்கு ஒரு ஆள் கூட ஒன்றாக்கிறதுக்காக ஒரு வேனில் இருக்கா. அந்த ஆளோட ட்ரெஸ்லாம் கழிட்டு என்ன ஃபஸ்ட் டைமா நல்லா என்ஜாய் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப அவன் நினச்சேன் சார்ல சடனாக அந்த பொண்ணை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை கடத்துற மாதிரி தெரியுது. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த காணாம பேர்பாடு மெஸ்ஸிங்கிற பொண்ணு அந்த பொண்ணு அப்பா பேசிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு பேர் மெஸ்ஸி கடைசியாக 3 நாளைக்கு முன்னாடி வீடு வெளியே போனவ இப்போ வரைக்கும் வரவே இல்லை. நாங்கள் எவ்வளோ ஃபோன் அடிச்சு பார்த்தோம் அவள் காணப்படாமல் தெரியுது. யாராவது பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டிவியில் பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் அந்த வேலையோட தூக்கினாலுமே அன்ன விஷயம் இந்த கேஸை பார்க்க ஆசையாக இருக்குது. உடனே அவள் அங்கேருந்து காலை பார்க்க போவா. காலையில் மீனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹே மேர் நீங்களும் இங்கே வந்துட்டீங்களா சரி வாங்கன்னு சொல்லி இந்த கேஸை சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா இப்போதைக்கு 3வதா மெஸ்ஸில் ஒரு பொண்ணு காண போயிருக்கா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு ரொம்ப திறமையான ஒரு பொண்ணு. ஜிம்னாஸ்டிக் அத்லட்டிக்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தா. பட் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அந்த ஃப்ராக்சர் ஆனதுலேருந்து அந்த பொண்ணோட பசங்க நடக்க முடியல. அதனால் ஸ்போர்ட்ஸ்க்கு எதுவும் போகாமல் இந்த பாதிக்கு மாறிட்டா. ப்ராசஸன் பண்ணி அந்த காசு என்ன பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு காணாம போயிருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம லைட் லிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட் அந்த கேட்டிங்கிற பொண்ணு காணாம போயிருக்கா. அந்த பொண்ணுமே ஒரு ப்ராஸ்டியூட் தான். இப்போதைக்கு இந்த பொண்ணு காணாம போயிருக்கா. இவ்வளோ ப்ராஸ்டியூட்டு நடுவில் காணா போனது நம்ம இறனு. பட் அவள் காணாம போகாமல் செத்து போயிருக்கா. மேபி ஒரு வேளை இறனுமே ப்ராசஸ் பண்ணிக்கலாமா. ஏன்னா பையன் ஆப்ஷன் காசு தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக அவள் பண்ணிதாலும் பண்ணியிருப்பா. அவள் ஃப்ரெண்டை பார்த்து பேசுவான்னு சொல்லி அவள் பெஸ்ட் ஒன்று வச்சிருப்பாள் ஜெஸ்ஸு. அவளை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு ஜெஸ் உனத்தை இறனை பற்றி நல்லாவே தெரியும். என்னோட பையன் ஆப்ரேஷனுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு. ஆனால் அவள் கூட காசு இல்லாமல் வந்துருக்கு. அவள் அதுக்கு எதாவது பண்ணலான்னு கேட்டால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பா. நான் மீன் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இங்கே பாரு இறந்து இறந்து பொண்ணு தான். இப்போ அவளை மாதிரி 2 பொண்ணு காண போயிருக்காங்க. அந்த பொண்ணுங்க உயிர் உங்களே தான் இருக்குது. சொல்லு உனக்கா தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சா. ஆக்சுவலாக அவளுக்கு ப்ராஷன் பண்ண தோணுச்சு. அதுக்கு வெப்சைட்டை உருவாக்கணும்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. உடனே கம்ப்யூட்டர் எடுத்து அந்த வெப்சைட்டை போட்டு வைப்பாங்க. பார்த்து அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் ஃபோட்டோலாம் போட்டு வச்சிருக்கா. ஆனால் ஜெஸ் அவங்கள பார்த்து மேடம் எனக்கு நல்லாவே தெரியும் யாரையும் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராஷன் பண்ணதே கிடையாது. இந்த ஐடியா ஜெஸ்ட் ஃபனுக்காக உருவாக்கணும் நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை. இது சும்மா தான் இருக்குன்னு சொல்கிறப்ப கன்ஃபார்ம் சொல்கிறியா. அவள் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லைன்னு கேட்டால் ஆமாம் மேடம் யாரோட போன கிடையாது நல்லாவேன்னு தெரியும் சொல்கிறப்ப சரி யாரே எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா. அவள் டைரியில் எங்கே வச்சிருப்பான்னு கேட்டால் அதுவா அவர் முடிச்சிருந்த ஒரு கபோர்ட் இருக்கும் அங்கே தான் வச்சிருப்பா. நீ அங்கே போய் பார்த்தா தெரியும் சொல்கிறப்ப இவ்வளோ அங்கேருந்து போகிறா இருப்பா. காலினோட அங்கேருந்து போகலாம் பார்க்குறப்ப காலினுக்கு நான் மீன் முடிச்சிருந்தது ஆசை இருக்கும். என்னதான் நான் மீன் ஒரு ஆண்டியாக இருந்தால் கூட இவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால் நான் மீனை பார்த்து மேர் உங்களோட எங்கேயே வெளியே போகலாமா டேட்டிங் எப்போது போகலாமான்னு கேட்டால் இதை பார்த்து அழுகி வைக்காமல் இருக்குது. ஓ உனக்கு என்னோட டேட்டிங் கூட ஆசையாக இருக்கா. சரி எப்போ டைம் கிடச்சா பார்ப்போம்னு சொல்லி நம்ம மீனுக்குள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம என்னோட வீட்டுக்கு போவா. அவள் சொன்ன மாதிரியே அந்த கப்பலில் பார்ப்பா. அங்கே டைரி மாதிரி சில நோட்டில் இருக்கும். அதில் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அது கூட பார்த்து ஒரு செயின் மாதிரி இருக்குது. பார்த்தா ஹார்ட் ஷேப்பில் ஒரு டேட்டு போட்டிருக்கு. மேபி என்னோட பையனோட பிறநாள் போல் அந்த செயினையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறா. இதே நேரத்தில் இந்த பக்கம் டான் பிளே வைப்பாங்க. நேற்று நேரம் கலாப்பட்டிலேருந்து காசாட்டி போட்டால இப்போ அந்த காசை திரும்பவுமே கலாப்பட்டில் வைக்க தான் இருப்பா.
அப்போ தான் கரெக்டாக டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஊருக்கு என்னதாச்சு, தொடர்ந்து இப்போதைக்கு நிறைய பொண்ணு காணாம போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி கேட்டி காணா போனா, அடுத்து இறங்குற பொண்ணு கொடுமை கொலை செய்யப்பட்டு இருந்தா. இப்போதைக்கு மூணாவதா மெஸ்ஸின் ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. இதெல்லாம் பண்ண கடற்கார யாருன்னு சொல்லிட்டு டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்குமா. இதை பார்த்து டான் பிலிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நாள் நம்ம ஃபோன் பண்ணவே உண்மையாக நல்லா தான் இருப்பானோ, எது காசு கொடுத்து பார்ப்போன்னு சொல்லி நைட் நேரம் அவன் சொன்ன இடத்துக்கு போவா. அது பார்த்தா ஒரு பாடஞ்சு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப பின்னாடி பார்த்து ஒரு உருவம் வருது. அந்த ஆள் டான் பிலி தள்ளி விட்டுட்டு அவள் கையில் பணக்கிற அந்த பர்ஸ் இருக்கும்ல, அதை ஆட்டப்பட ஓடிட்டு இருப்பான். இவ்வளோ பயந்து போய் பின்னாடி ஓடிட்டு இருப்பா. பார்த்தா ஒரு செவுத்தில் முட்டி ஆள் கீழே வந்துடுவா. அந்த வெளியே போய் அந்த பர்ஸ் திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்து பணக்கட்டுக்கு பதிலாக ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான். இவ பொண்ணு காண போன பேப்பரையே பணமாக வச்சுருந்துருப்பா. இதை பார்த்து நாள் கோந்த வருது. அவன் மாஸ்க் கழட்டுறப்ப அப்போ தான் யாருங்க வைப்பாங்க, யாருன்னு பார்த்தா ஃப்ரெட்டி. அதே ஃப்ரெண்டு பெத்னோத்தி இருந்தால அவனோட போதக்கார தம்பி. பயவிலைக்கு போதை காசு இல்லாமல் இந்த மாதிரி கடந்த ஃபோன் பண்ணியிருந்திருக்கு. டான் பெய்லிக்கு வேறு அடிபட்டு மூக்கில் ரத்தம் வந்தனால சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, தெரியாமல் தப்பாக ஃபோன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவேன். இதை பார்த்து டான் பெய்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா சாமி அடி வாங்கிட்டு பெத்து வீட்டுக்கு போவா. பெத்துக்கு டானை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹே என்னடி ஆச்சு, மூக்கில் ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அதுவா, தெரியாமல் படிக்கலேருந்து கீழே வந்துட்டேன் வேறு இதுலன்னு சொல்லி எல்லாத்தையும் மாசிட்டு இருப்பா. ஏன்னா ஆல்ரெடி பெத்துக்கு அவள் தம்பி ஒரு போதக்காரனா இருக்குங்க கஷ்டமாக இருக்குது. இப்போ இதை வேறு சொல்ல ரொம்ப வருத்தப்படுவா. அதில் எதுவுமே பேசாமல் டான் பிலி ரொம்ப அமைதியாக இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் மிசிக்கிற பொண்ணை வைப்பாங்க. பார்த்து எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணை கடத்தினால அந்த பொண்ணை தரத்தை இழுத்து வந்து ஒரு ரூம் கடைச்சி போட்டுருவான். அவ்வளோ பயந்து போய் டே யாரா நீ, எதுக்கு நான் கடத்தினேன், என்னை உருவ வரம் கத்துறப்ப சைலந்து ஒரு குரல் கேட்குது. ஹே நீ என்னதான் கத்தின ஒரு பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் அமைதியாக சொல்கிறப்ப அங்கே பார்த்து ஒரு பொண்ணு இருப்பா. இந்த மெஸ்ஸியோவில் பார்த்து ஆமாம் நீ யார் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவள் பேர் கேட்டி பிள்ளைன்னு சொல்லுவா. அது ஒரு வருஷம் முன்னாடி பொண்ணு காண போனல அந்த கேட்டி பேலி இப்போது குருடா இருக்கா. ரெண்டு பேருமே கடத்தினது ஒரே ஆள் தான். இதோட இந்த எபிசோட் வர முடியுது. இதுக்கப்புறம் சீரிஸில் என்ன போகுது, ஒரு வருஷம் முன்னாடி காணப்பட அந்த கேட்டிங்கிற பொண்ணு இப்போ சேஃபாக இருக்கா. யாரோ ஒருத்தன் அந்த பொண்ணு கிட்டா பண்ணியிருக்கான். கூட இப்போதைக்கு இன்னொரு பொண்ணு கிட்டா பண்ணியிருக்கான். எல்லாரும் கிட்டா பண்ண கொலைக்காரன் எதுக்கு இரநூறு கொலை பண்ணான், இதுக்கான காரணம் தெரியணும்னா அடுத்த தப்பில் பார்ப்போம். அதுக்காக நீங்கள் நாளைக்கு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் செக் பண்ணிச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.